ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம சேனல் வழியாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் மறுபடியும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா எப்பவும் போல் ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட தான் நான் உங்களை மீட் பண்ணியிருக்கேன். அது என்ன வீடியோனா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கேழ்வரகு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவே கேழ்வரகை பற்றி நிறைய பேருக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சுதான் இருக்கும். அதாவது கேழ்வரகு நவதானியத்தில் ஒன்று, ரொம்ப சிறந்தது, நம்ம உடலுக்கு ரொம்ப நன்மைகளை தரக்கூடியது. இதை சாப்பிட்றதுனால நம்ம உடல் நல்லா ஆரோக்கியமாகவும் வலிமையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த கேழ்வரகு நம்ம உடலுக்கு எந்தெந்த அளவுக்கு, அதாவது என்னென்ன ப்ராப்ளமை சரி பண்ணணும், யார் யார் சாப்பிடணும், யார் யார் இந்த கேழ்வரகை சாப்பிடக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் இந்த கேழ்வரகுல இருக்க சத்துக்கள் அதிகப்படியான சத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி முழுசாக பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய இந்த வீடியோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவோட முழு பயன்களும் உங்களை வந்தடையும். முழுசாக பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை கண்டிப்பாக மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் கூட இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்குள்ளே சப்ஸ்கிரைப் பட்டன், அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். இந்த பெல் பட்டனை டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் வர புத்தம்பது வீடியோக்கள் எல்லாமே உங்களை அப்பப்போ காமிச்சு உங்கள் நோட்டிஃபிகேஷனில் புதுசாக காமிச்சு நீங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எக்கச்சக்கமான வீடியோக்கள், அதாவது பெண்களோட முகத்தை நல்லா சூப்பராக பளபளன்னு வச்சுக்கிறதுக்காக ஃபேஷியல் க்ரீமாக இருக்கட்டும், அவங்களோட ஹேரை நல்லா நீளமாக கருமையாக வளர்க்குறதுக்கு ஹேர் ஆயிலு, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளை முடிகள் இருக்கும், வெள்ளை முடிகள் செம்பட்டை முடிகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான முடிகளை கருமையாக மாற்றுறதுக்கான ஹேர் டை, அதாவது முற்றிலும் இயற்கையானது, எந்தவித கெமிக்கல்ஸ் கலக்காத ஹேர் டையாக இருக்கட்டும், ஹேர் பேக்காக இருக்கட்டும், இல்லை வெயிட் லாஸ்க்கு, வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, கர்ப்பிணிகளுக்கு, வயதானவங்களுக்கு சொல்லி எக்கச்சக்கமான வீடியோகள் எல்லாருக்கும் தேவைப்பட்ட அனைத்து வீடியோக்களும் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். இது எல்லாத்தையும் நீங்கள் சூப்பராக பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நவதானியங்களில் ஒன்றான ஒரு சூப்பரான கேழ்வரகை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாகவே கேழ்வரகை பற்றி எல்லாருமே நல்லா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அது உடலுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். முந்தைய காலத்துலாம் பார்த்திங்கன்னா வெறும் கேழ்வரகு கஞ்சி, ரொட்டி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு அவங்க உடல் அவ்வளோ ஆரோக்கியமாக இருந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருமே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல், உடல் வலிமை இல்லாமல் சோர்வாகிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க கெமிக்கல், சத்து இல்லாத உணவுகள், இந்த மாதிரி சாப்பிட்டு தான் நம்ம ஆரோக்கியமாகவே இல்லாமல் இருக்கும். ஆனால் நம்ம பழைய படி திரும்பி தான் ஆகணும். அதாவது கேழ்வரகு, மக்காச்சோளம், கம்பு, இந்த மாதிரியான நவதானியங்களை எடுத்துகிட்டு வந்தாலே போதும், நம்மளோட உடல் பரிபூர்ண ஆரோக்கியமாக சூப்பராக மாறிடும். இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கேழ்வரகு இதை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். கேழ்வரகுல ஃபர்ஸ்ட் என்னென்ன சத்துக்கள் அடங்கி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். பொதுவாக கேழ்வரகுல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், மாவு சத்துக்கள், மெக்னீஷியம், புரதம், உடலுக்கு தேவையான சுண்ணாம்பு சத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் நார் சத்துக்கள், அயன் சத்துக்கள்னு சொல்லி அதிகமான அளவுள்ள சத்துக்கள் ரொம்ப கொட்டி கிடக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உடலில் இருக்க கெட்ட கொழுப்புகளை அழித்து நல்ல கொழுப்பை உடலில் சேர வைக்கக்கூடிய கொழுப்பு சக்தி எல்லாமே இந்த கேழ்வரகுல ரொம்ப அதிகமாக கிடைக்கும். பொதுவாக கேழ்வரகு நம்ம மாவு, கேழ்வரகு மாவுனே கடைகளில் விற்கும். அந்த மாதிரி மாவுகளை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பயன்படுத்தாதீங்க. ஏன்னா நான் கேழ்வரகு மாவு ஒரு கடையில் வாங்கிட்டு பார்த்தேன். அப்படியே அதில் பார்த்தீங்கன்னா வண்டு, புழு எல்லாமே இருக்கும். ஏன்னா அந்த மாவு எப்போ அரைச்சிருப்பாங்க, எப்போ பேக் பண்ணி இந்த கடைக்கு வந்துச்சு, இந்த கடையில் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்மளும் வாங்கிட்டு வந்தாலே பயன்படுத்தப்பட்டு கிடையாது. எப்படி வீட்டில் வச்சு ஒரு வாரம் 10 நாள் கழித்து தான் யூஸ் பண்ணுவோம். இதனால் இந்த மாவுகளோட அந்த சத்துக்கள் குறையிறது மட்டும் இல்லாமல் தரம் எல்லாமே கெட்டு போகும். பொதுவாக கேழ்வரகை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, கேழ்வரகு அந்த கடைகளில் இருக்கும் இல்லையா, கடைகள்லேருந்து வாங்கிட்டு கண்டிப்பாக 2 நாள் வெயிலில் காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சப்போஸ் அதாவது வீடு இப்போ நிறைய பேர் ஃப்ளாட்டில் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு வெயிலுங்கிறது தெரியாது, வீட்டுக்கு முன்னாடியில் வெயில் அடிக்காது. அந்த மாதிரி இருக்கவங்க கேழ்வரகை வெறும் பாத்திரத்தில் போட்டு நல்லா வறுங்க, எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் வெறும் சட்டியில் போட்டு வறுத்தினாலே போதும். நல்லா பொன்னேரமாக வரும், ரொம்ப கருக்க விட்டுறாதீங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்துட்டு அது நல்லா ஒரு பேப்பர் விரித்து அதை போட்டு நல்லா ஆற விடுங்க. ஆறினதுக்கப்புறம் நம்ம மிஷினில் போய் அரைச்சிட்டு அது ஒரு பாக்ஸில் போட்டு மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எத்தனை நாள் ஆனாலும், மாத கணக்கில் இருந்தாலும் கெட்டே போகாது. ஏன்னா நம்ம கைப்பட நம்ம வெயிலில் காய வச்சோம், இந்த மாதிரி ஹீட் பண்ணியும் அரைக்கிறனால அந்த கேழ்வரகோட சத்துக்களும் அப்படியே இருக்கும், புழு, வண்டுக்கள் இந்த மாதிரி விழாமல் இருக்கும். இந்த மாதிரி வச்சுக்கிற கேழ்வரகை நம்ம கூழ் மாதிரி காய்ச்சறனாலையும், இல்லைனா ரொட்டி மாதிரி பிள்ளைகள் போட்டு கொடுக்கறனால உங்கள் குழந்தைகளுக்கு முழு ஆரோக்கியம் கிடைக்கும், உடல் வலிமையாக இருக்கும். அவங்க உடலுக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்திகள் உடலில் அதிகமாக கிடைக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேருக்கு இருக்க ப்ராப்ளம், சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்க ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன் சத்துக்கள் கம்மியாக இருக்குது. அதாவது உடலில் அந்த ஹீமோகுளோபினோட அளவு கம்மியாக இருக்குது. ரத்தம் அந்த ஹீமோகுளோபின் அளவு கம்மியாக இருந்தாலே போதும், நம்ம கண்ணெலாம் ஒரு மாதிரி வெள்ளையாக மாறுறது, தோல் ஒரு மாதிரி வெள்ளரி போகிறதுன்னு சொல்லி நிறையா மாற்றங்கள் ஏற்படும்.
பொது ரத்தத்தை வந்து ஊற வைக்கணும் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் என்ன செய்வாங்கன்னா மருந்து மாத்திரை கொடுப்பாங்க. கண்டிப்பாக மருந்து மாத்திரையால் நம்ம இயற்கையான முறையில் நம்ம ரத்தம் ஊறுறதுக்கும் மருந்து மாத்திரையில் ரத்தம் ஊறுறதுக்கும் நிறையா வந்து வித்தியாசங்கள் இருக்குது. எப்போவுமே இயற்கையான முறை தான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்குமே நல்லது. அதனால் இயற்கையான முறையில் தான் நம்ம உடலை வந்து பிளட்டை வந்து நல்லா ஊற வைக்கணும். அதுக்கு இந்த கேழ்வரகு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேழ்வரகு கஞ்சி டெய்லி போட்டு குடிக்கிறனாலையும் கூழ் குடிக்கிறனாலையும் இல்லை குழந்தைகள் விரும்புகிற மாதிரி அந்த ரொட்டி மாதிரி இருக்கும். நம்ம வீடியோஸில் ஏற்கனவே போட்டிருக்கோம், முன்னாடி பார்த்தினாலே தெரியும். அந்த ரொட்டிகள் இந்த மாதிரி சாப்பிட்றனால உங்கள் குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. அந்த உடலில் ரத்தம் நல்லா வந்து வேகமாக ஊற ஆரம்பிச்சிடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சுகர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்களே அவங்களாம் டெய்லி கேழ்வரகு கஞ்சி காய்ச்சி குடித்தாங்கனாலே போதும், அவங்களோட சுகர் அளவு எப்போயுமே வந்து கண்ட்ரோலாக இருக்கும். இன்னொன்று உடல் எடை குறைக்கணும்னு நினச்சாலே போதும், அவங்க டெய்லி காலையில் உணவுக்கு பதிலாக கேழ்வரகு கஞ்சி நம்மளை இல்லைன்னா கம்மங்கூழ் இருக்குல்ல கம்பு கஞ்சி இந்த மாதிரி டெய்லி ஏதாவது நவதானியங்களுக்குரிய கஞ்சை வந்து காலையில் குடித்தாங்கனாலே போதும், அவங்களோட உடல் எடை நல்லா வேகமாக மழை குறையாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேழ்வரகு கூழ் அந்த கம்மங்கூழ் சொல்லலையா கம்மங்கூழ் கேழ்வரகு கூழ் இந்த மாதிரி கூழ்கள் குடிக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த மலச்சிக்கல் பிரச்சனை கூட வேகமாக அடியோட சூப்பராக சரியாயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேழ்வரகை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறோம். இனிமேல் கண்டிப்பாக கேழ்வரகு வந்து கூழ் இந்த மாதிரி எப்படினாலும் பயன்படுத்தி குடிச்சிட்டு வந்தாலே போதும், நம்மளோட உடல் முழு ஆரோக்கியத்தோடு எப்போயுமே இருக்கும். இப்போ பார்த்தோம் இல்லையா, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காம லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதேமாரி ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட நான் வந்து உங்களை நாளைக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.